வணக்கம் என் அன்பு குழந்தைகளே, வாருங்கள் இன்றைய திருக்குறள் கற்போம். அதிகாரம் 16 பொறையுடைமை. குறள் 151. அகழ்வாரைத் தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. விளக்கம்: தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம்போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும். குறள் 152. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. விளக்கம்: வரம்பு கடந்து பிறர் செய்த தீங்கை எப்போதும் பொறுக்க வேண்டும். அத்தீங்கை நினைவிலும் கொள்ளாமல் மறந்துவிடுதல் பொறுத்தலை விட நல்லது. குறள் 153. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. விளக்கம்: வறுமையுள் வறுமை விருந்தினரை போற்றாமல் நீக்குதல். வல்லமையுள் வல்லமை என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை பொறுத்தலாகும். குறள் 154. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். விளக்கம்: நிறையுடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். குறள் 155. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்ப பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. விளக்கம்: தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு பொருளாக மதியார். ஆனால் பொறுத்தவரை பொன்போல் மனத்துள் வைத்து மதிப்பர். குறள் 156. ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். விளக்கம்: தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவர்க்கு ஒரு நாள் இன்பமே, பொறுத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு. குறள் 157. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அறனல்ல செய்யாமை நன்று. விளக்கம்: தகுதியல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நொந்து அறம் அல்லாதவற்றை செய்யாதிருத்தல் நல்லது. குறள் 158. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியான் வென்றுவிடல். விளக்கம்: செருக்கினால் தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்றுவிட வேண்டும். குறள் 159. துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். விளக்கம்: வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்பவர் துறந்தவரைப் போல தூய்மையானவர் ஆவர். குறள் 160. உண்ணாத நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். விளக்கம்: உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவருக்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவார். அடுத்த வீடியோவில் இன்னும் திருக்குறள் கற்றுக்கொள்வோம். நன்றி, மீண்டும் வருக.